गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி, இன்றைய கிழமை திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 14ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:59 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி இரவு 8:53 மணி வரைக்கும் ஏகாதசி திதி, அதற்கு பின்பாக துவாதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இரவு 11:33 மணி வரைக்கும் பூர நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திரம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய ஒரு சுப தினமாக இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு 11:33 மணி வரைக்கும் திருவோண நட்சத்திரம், அதற்கு பின்பாக அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறதுனால மனதளவில் ஒரு நல்ல சிந்தனைகள் இருக்கும். எப்படிப்பட்ட சிந்தனைகளாக இருக்கும்னா, கற்பனை, கவிதை எழுதுறது, இந்த மாதிரியான கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். மனம் விரும்பிய நண்பர்களோடு ஒரு இணக்கத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. குழந்தை பேரு சம்பந்தமான நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் நிகழும். இந்த மாதிரியான மன மகிழ்ச்சிகளை தரக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுதியான நாட்டங்கள் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய அவசியமான தினம் இன்றைய தினம். குலதெய்வ வழிபாடை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பெண் தெய்வமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் கலைத்துறைக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. கலைத்துறையில் ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மிகவும் நெருங்கிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்களும் ஆதரவு தருவீங்க. உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கும். இந்த உறவு முறைகளுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது துர்க்கை அம்மன் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்தில் சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள், முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமானதாக இருக்கும். அழகான ஒரு வீடு வேணும், கலை அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய வீடு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினம் அந்த மாதிரியான வீடுகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் அதிகமானதாக இருக்கு. அதே மாதிரி சொகுசு வாகனங்களுடைய சேர்க்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறது. உங்களுக்கு அந்த எண்ணங்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும்.
நம்மளுடைய ஆடம்பரம், சொகுசு இதன் சார்ந்த விஷயங்கள் வழியில் ஒரு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் அமையும். இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க. அதே மாதிரி நண்பர்கள், உறவு முறைகள் இவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இந்த உறவுகளுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இவங்களுக்கும் ஒரு இனிமையான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் டிகிரி சம்பந்தப்பட்ட படிப்புகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்குது. ஒரு இனிமையான சூழல்கள் அங்கே நிலவக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உயர் ரக பண்ணை சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் சாண்டல் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தருவீங்க. இந்த உறவுகளுக்கெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு இனிமையான தினமாக இன்றைய தினம் அமையும். உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது புதிதான முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் இருக்கும். வியாபாரம் எல்லாம் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதில் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வரும். இல்லை இடமாற்றம் செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது புதுசாக நாம் செய்யணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெற்றிகளை தரக்கூடிய தினம். நல்ல முயற்சிகள் இருக்குதுன்னா அதெல்லாம் கைகூடும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ள நினைக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் செய்யலாம். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதற்காக சின்ன சின்ன செலவுகளை செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்குது. கடித ரீதியிலான தொடர்புகள், அந்த செய்திகளை பெறக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஒரு சிலர் மறைமுகமான ரகசியமான விஷயத்துல புதிதாக ஈடுபடக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஆண்டாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். எதிர்பார்த்த பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கும் இன்றைய தினத்தில். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது யார் வழியில லாப நிலைகள் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் இவங்க வழியிலிருந்து சந்திப்புகள் நிகழும். அப்படி இல்லைன்னா இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. இனிமையான பேச்சுவார்த்தைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இவ்வளோ நாளாக டென்ஷனால் ஒரு கோபங்கள் இருந்த நபர்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியாகி பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும்போதே ஒரு இனிமையான சூழலை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அழகான முக தோற்றங்கள் இருக்கும். நாமளே நம்மளை அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொருட்களுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் விரும்பிய மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது.
ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல இனிமையான சூழல்கள் நிலவும். கலைகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஒரு பாட்டு கற்றுக்கணும், ஒரு டான்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த மாதிரியான துறை ரீதியிலான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இனிப்பான உணவுகளை உண்ணக்கூடிய ஒரு ஆர்வங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கு ஒரு இனிமையான தினம். இவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். தன் அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற கலை ஆர்வங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாக ஈடுபாடுகள் இருக்கும். அழகான முக தோற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தில் எது குறித்த சிந்தனைகளோ முயற்சிகளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான்னு எண்ணம் வரும். தொழில் செய்துட்ருக்கிறவங்களுக்கு அதில் அவங்களுடைய கவனமும் ஈடுபாடுகளும் செலுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்தில் மக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ரொம்ப இனிமையான நபராக இருப்பீங்க. எல்லார்கிட்டையுமே இன்றைய தினத்தில் எந்தவித கோபமும் எந்தவித அவசர நிலையும் எந்தவித டென்ஷனும் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் உங்களுடைய மாமியார் தொழில் வழி நபர்கள் இவங்க வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வழியிலிருந்து ஏதாவது சப்போர்ட்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இன்றைய தினத்தில் அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் மகாலட்சுமி தேவியை வணங்குங்க. உங்களுக்கான நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சார்ந்த அம்சத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லக்ஷ்மி தேவி வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயங்கள் வழியில் விரய செலவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய அப்பா வழியிலேயோ அந்நிய நபர்கள் வழியிலேயோ உங்களுக்கு விரய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த வெளிநாடு சார்ந்த அம்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இறைப்பணிக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தெய்வ பணிகள், அதாவது தெய்வீக சார்ந்த இறை ரீதியிலான பணிகளுக்கு நாம் ஒரு பணம் செலுத்தக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அமையும். தெய்வ திருப்பணிகளை செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. அதற்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஒரு சிலர் ரகசியமான மறைமுகமான விஷயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்குது. இந்த விஷயத்தில் கவனநிலைகள் முக்கியமானதாக அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் இருக்கும். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி வெளிநாடு முயற்சிகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும்.
தர்ம பணிகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதற்கான செலவினங்களை செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது சாண்டல் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவி வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்திலும் சந்திர பகவான் லாபஸ்தானத்திலும் அமர்வு பெறுகிறார். ஒரு சில விஷயங்கள் வழியில் லாப நிலைகள் இருக்கும். இல்லை நாம் ஒரு முன்னேற்றத்துக்காக முயற்சிகள் செய்கிறோம்னா அந்த விஷயங்களில் இடையூறுகளும் இன்றைய தினத்தில் அமையும். இன்றைய தினம் ரொம்ப உல்லாசமான தினம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஜாலியாக நாம் இருக்கக்கூடிய தினம். அந்த விஷயத்தில் சின்ன சின்ன இடையூறுகளை தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். விரும்பிய காரியங்களில் ஈடுபாடுகளை கொண்டிருக்கக்கூடிய தினம். விரும்பிய பயணங்கள் போகிறது, விரும்பிய விஷயங்களை செய்கிறது உள்ளிட்ட செயல்பாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் சின்ன சின்ன இடையூறுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியிலிருந்தோ உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்தோ இன்றைய தினத்தில் லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்குது. இந்த விஷயத்தின் வழியில் உங்களுக்கு லாப நிலைகள் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அதாவது நாம் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு. அந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் இன்றைய தினத்தில் திடீர்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சங்கம் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான முயற்சிகளில் புதுசாக எடுக்கிறீங்கன்னா அதில் இடையூறுகளை தரும். சங்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த விஷயத்துலலாம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சாண்டல் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கும். இவ்வளவு நாளாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக செய்துட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் அதை சுய தொழிலாக மாற்றியமைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் இன்றைய தினத்தில் இருக்கும். ஒரு பார்ட்னரோடு இணைஞ்சு நீங்கள் ஒரு தொழிலில் இருந்தீங்கன்னா திரும்ப நாம் தனியாகவே இந்த தொழிலை தொடங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கினாலும் இல்லை தொழில் செய்துட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்திற்கு எல்லாமே உங்களுடைய மனைவி வழியிலையோ நண்பர்கள் வழியிலையோ ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வங்கி சம்பந்தமான ஆதரவுகளும் அமையக்கூடிய சூழல்கள் இருக்குது. வங்கி ரீதியிலான உதவிகள் வழியில் தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்குது. இன்றைய தினத்தில் எந்த மாதிரி தொழில் முயற்சிகள் இருக்கும் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் சம்மந்தமானது, ட்ராவல் சம்மந்தமானது, ஃபேன்சி சம்மந்தமானது, ஆடம்பரம் சார்ந்தது, இந்த மாதிரியான கலை அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய தொழில் சார்ந்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது ரோஸ் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் களத்திரஸ்தானத்திலும் சந்திர பகவான் பார்க்கும்போது பாக்யஸ்தானத்திலும் அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். அதற்காக சின்ன சின்ன செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இறை சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல அதிக நாட்டங்கள் இருக்கும். பெரிய அளவிலான கோவில் சம்பந்தமான பணிகளை எடுத்து செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய அளவு வேலைகள் பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம். அவங்களுடைய மேலதிகாரிகள் வழியிலையோ வேறு ஏதாவது விஷயங்கள் வழியோ பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் பொறுமை காத்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அப்பா, அந்நிய நபர்கள், இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும். இந்த உறவுகளுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அமையும். வெளிநாடு முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரியான செலவுகளை செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வழியாக உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் இருக்குதுன்னா அதுல கொஞ்சம் கவன நிலைகளை இன்றைய தினத்துல செலுத்தலாம். அதன் வழியில சின்ன சின்ன இடையூறுகளோ தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கல்வி செலவு செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கும். தர்மத்திற்கான செலவுகளை செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயத்திற்கான செலவுகளை செய்யக்கூடிய தினமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்தலாம். உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து இடையூறுகளோ ஒரு தேவையில்லாத கெட்ட பேர் வாங்குற மாதிரியான அமைப்புகளோ இதெல்லாம் ஏற்படலாம். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பூர்வீக சொத்துகள் வழியில ஏமாற்ற நிலைகளை ஒரு சிலர் அடையலாம். அதனால பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு உயில் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல மனதளவுல உளைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தினம். குறிப்பாக எதிர்பாலின நபர்கள் வழியில மிகுந்த கவனங்கள் அவசியம். அவங்க நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், இல்ல மிகவும் விரும்பிய நபர்களாக இருக்கலாம். எதிர்பாலின நபர்களா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கலைத்துறையில இருக்கிறீங்க, இல்லை முயற்சிகள் செய்கிறீங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்தாலும் முயற்சிகள் செய்தாலும் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையூறுகள், தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது மாரியம்மன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். திருமணம் தொடர்பான முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. இன்றைய தினத்தில்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே நல்ல இணக்க நிலைகள் இருக்கும். ஒரு ஒற்றுமை நிலைகள் இருக்கும்.
உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணத்திற்காக வரன் பார்க்க முயற்சிகள் செய்கிறீங்க. எந்த வழியில் வரன் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய அம்மா வழியிலேயோ, உறவு முறைகள் இல்லைன்னா அண்டை அயலார்கள் இவங்க வழியிலிருந்து வரன் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய தினத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சொத்துகள் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்காகவோ, படிப்பு சார்ந்த தேவைகளுக்காகவோ, இல்லை பண்ணையெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த தேவைகளுக்காகவோ, வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எடுத்து செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மனைவியோடு ஒரு வீடு வாங்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், மனைகள் வாங்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது காளி தேவி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். கருத்து மோதல் விஷயங்கள், வாக்குவாதங்கள் உள்ளிட்டவை ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கு. யார் வழியில் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து, மாமனார் வழியிலிருந்து, வேலையாட்கள் வழியிலிருந்து உங்களுக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. வரவுக்கு மீறிய செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். மருத்துவ ரீதியிலான பரிசோதனைகளை செய்யக்கூடிய சூழல்கள், எண்ணங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினம்னு பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு காது சார்ந்த பகுதிகள், அதே மாதிரி தொண்டை பகுதிகள், இந்த பகுதிகளில் கவனங்கள் அவசியம். இதன் வழியில் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் இருக்குதுன்னா இதற்கான மருத்துவ முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்காக நாம் மருத்துவ பரிசோதனைகள் செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுக்கும்போது அது நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில் இன்றைய தினத்தில் செலவுகள் இருக்கலாம். வேறு ஏதாவது வேலை சம்பந்தமான இடங்களில் இடமாற்றம் செய்கிற மாதிரியான முயற்சிகளில் கடித தொடர்புகள் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் பார்வதி தேவி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.